ஹாய். லவ்வுனா இப்படித்தாங்க இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் லவ் கேட்டேன். அத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? 2012 மார்ச் 22 ஓகேவா? அவங்களோட லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? குறிப்பிட்ட காலம் 10 வருஷம். 2022 வரையும் அந்த லவ் நீடிக்குது. 10 வருஷமா அவங்க லவ் பண்றாங்க. அந்த 10 வருஷ லவ்வுல என்னென்ன கோ த்ரூ பண்றாரு அவன் அப்படிங்கிறதும், அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அந்த லவ்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு, அந்த பையன் எந்த அளவுக்கு லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்துக்கோங்க. மறக்காம வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு பியூர் லவ். எந்த ஒரு லஸ்ட்டும் கிடையாது இந்த ஒரு லவ்வுல. ஓகேவா? அந்த பொண்ணுக்கு அதாவது மூச்சு விடக்கூடிய சிரமம் இருக்கு. மூச்சு குழாயில. ஓகேவா? அதனால அந்த பைப் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆக்ஸிஜன் பைப் மாரி. ஓகேவா? அந்த ஆக்ஸிஜன் பைப் மூலியமா தான் அது வந்து சுவாசிச்சுட்டே இருக்க முடியும். அது ரொம்ப நாள் சுவாசிக்க முடியாது. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி அந்த பையனுக்கு கிடைக்குது. அந்த பையன் வந்து உடைஞ்சே போல. ஒரு துளி கூட உடைஞ்சு போல. இவ்வளோ நாள் இருந்துட்டேன் நான் இவ கூட. அதாவது 2012லேருந்து 2022ல 5 வருஷம் ஒண்ணா இருந்துட்டாங்க. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது. மிச்சம் இருக்க காலத்துல இவ கூட கழிச்சே ஆகணும். இவளுக்காக நான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு துளி கூட யோசிக்காம அந்த பையன் வந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறான். இதுதான் எங்க பாயிண்ட். அவனுக்கு தெரியும் முன்கூட்டியே நம்ம கூட இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு தாலி கட்டுறான். அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறாங்க. ஓகேவா? நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு. ஆனா, அவளால குழந்தை பெத்துக்க முடியாது. குழந்தை பெத்துக்கிட்டா இன்னும் 2 வருஷத்துல செத்து போயிருவா. ஓகேவா? அப்ப அதுக்காக என்ன பண்றான்? குழந்தை வேண்டாம். உனக்கு நீ, எனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இருக்கிறாங்க. இதுல ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது இந்த இடத்துல லஸ்ட் சுத்தமா இல்ல. லஸ்ட் சுத்தமா செத்துருச்சு. லவ் இருக்கு. ஓகேவா? அந்த லவ்வுக்காக ஒரு ஆள் 5 வருஷமா அந்த பொண்ணு பின்னாடி ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு ஓடலாம் பார்த்துருக்கு. ஓகேவா? அதாவது எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறான். இவனுக்கு வேற வாழ்க்கை வேணும். இவனுக்கு வேற வாழ்க்கை வேணும். இவனுக்கு வேற வாழ்க்கை வேணும். நம்ம வந்து இதில இருக்கக்கூடாது. இவனுக்காக வந்து நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம். நமக்காக வாழ்ந்துட்டா இவனுக்கு வேற வாழ்க்கை வேணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முடிவு பண்ணி வேற எங்கெல்லாம் போகுது. ஆ ஓடி போகுது, அங்க போகுது, இங்க போகுது. இவன் எல்லா பக்கமும் தேடி போய் விடாம கண்டுபிடிச்சு அவளுக்காக எல்லாமே பண்றான். ஏன்னா, அந்த பொண்ணு விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா, இப்போ ஆக்ஸிஜன் இல்லாம அந்த பொண்ணு வந்து செத்து போயிடும். ஓகேவா? இருக்கிற 5 வருஷ காலத்திலேயே சீக்கிரம் செத்துருச்சு அப்படின்னா, இவனால தாங்கிக்க முடியாது. அதனால இவன் வந்து தேடி போறது இப்படியே இருக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆ செத்துருச்சு அந்த பொண்ணு. செத்ததுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு தான் வந்து அவரு என்ன பார்த்துருக்காரு. அப்பதான் இந்த லவ்வெல்லாம் வந்து என்கிட்ட சொல்றாரு. ஓகேவா? எப்படி பார்த்தாருன்னா, ஒரு ட்ரெயின்ல நானும் அவரும் மீட் பண்ணோம். ஸோ, அப்போ நான் ரேண்டமா கேட்ட ஸ்ட்ரேஞ்சரோட கதை தான் இது. அவர் இப்போ வரையும் எந்த ஒரு பொண்ணையும் வெளியிடத்த பார்க்கல. 4 வருஷம் ஆச்சு. 2026 இன்னைக்கு. போன மாசம் நான் அவரோட கதைய கேட்டேன். 2026 நான் அவர்ட்ட சொன்னேன், இந்த மாரி வீடியோவா போடட்டுமா அப்படின்னு. தாராளமா போடுங்க. ஒரு உண்மையான லவ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ, வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.